திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் தற்போது தொலைபேசி வாயிலாக நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு விஷால். டிக்கெட் பதிவிற்காக தனியாக ஒரு இணையதளம் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. இதற்கு எதிர்ப்பும் நிறைய வந்திருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்லைங்க, எதிர்ப்பு எல்லாத்துக்கும் ஒரு புது விஷயம் பண்ணும்போது எல்லாத்துக்கும் எதிர்ப்பு இருக்கும். இது முக்கியமா இந்த நேரத்துல வந்து இப்போ 28% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மக்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் வாங்கணும்னா 120 ரூபா மல்டிபிளெக்ஸ்ல காசு கொடுத்து வாங்கும்போது அதுக்கு ஒரு வரி சர்வீஸ் ஜிஎஸ்டி கட்டணும். அது போக வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பேர்டன், அடிஷனல் பேர்டன் வந்து இந்த ஆன்லைன் புக்கிங் மூலியமா கொடுக்க வேண்டிய டிரான்சாக்ஷன் ஃபீ 30 ரூபா. ஸோ டோட்டலா நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 180 ருபீஸ் ஒரு டிக்கெட்டுக்கு ஆடியன்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஜூலை 1 இருந்து. ஆனா அதுல வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு அந்த 150 ரூபாயில நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 45 ரூபா தான் மேக்சிமம் ப்ரொடியூசருக்கு வரும். ஸோ எங்களோட விண்ணப்பம் என்னன்னா, ஏற்கனவே ஆடியன்ஸ் டேக்ஸ் பண்ணும்போது வை நாட் இப்போ கேரளா ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் வந்து இன்னைக்கு தொடங்கி த்ரூ அவுட் கேரளா ஸ்டேட் ஆன்லைன் புக்கிங் பண்ணியிருக்காங்க 100% டிரான்ஸ்பரன்சி. ஸோ அதை தான் நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு ஆசைப்படுறோம். அப்பதான் எல்லாமே வந்து இட் வில் ஸ்ட்ரீம்லைன். ஸோ அந்த 30 ரூபான்றது வி வாண்ட் டு ரெடியூஸ் த பர்டன் ஃபார் தி ஆடியன்ஸ். அந்த நான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட் ப்ரைஸ்லேயே அந்த ஆன்லைன் புக்கிங் என்னன்றது அலசி பார்த்து அது வந்து காஸ்ட் ப்ரைஸ்லேயே பண்ணி கொடுத்தா இட் இஸ் பெட்டர் ஃபார் த ஆடியன்ஸ்ன்றது தான் எங்களோட நோக்கம். ஏன்னா அந்த புக் ஆன்லைன் புக்கிங்ல வர 30 ரூபா ஒரு 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 பைசா கூட வந்து ப்ரொடியூசருக்கு வர்றது இல்லை. இதுக்கு முன்னாடியும் கூட ஆன்லைன் புக்கிங்ல வந்து 30 ரூபா அப்படிங்கிறது வந்து அப்பவும் கூட அது வந்து ஆடியன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பேர்டனா தானே நீங்க பார்த்திருந்திருக்கணும். அப்போ வந்து எதுவுமே பேசலையே நீங்க? கண்டிப்பா. ஏன்னா இது நான் பவர்ல இல்லைல்ல, இப்பதான் 1 மாசம் ஆச்சு எலெக்ஷன்ல ஜெயிச்சு. இல்ல பவர்ல இல்லனாலுமே வந்து விஷால் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி திருட்டு விசிடியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து போற மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்தாரு தானே? ஆமா ஆமா. இல்ல திஸ் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பை த பாடிஸ். இது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில வி கேனாட் டேக் அ டெசிஷன். இப்போ ஜிஎஸ்டி வந்ததுனால இட் இஸ் இப்போ சுதாரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது வந்து வி வாண்ட் இஸ் டிரான்ஸ்பரன்சி. அவ்வளவுதான். இனிமே 100% ஆன்லைன் புக்கிங் மூலியமா எத்தனை பேர் வந்து படம் பார்த்தாங்க, எவ்வளவு வசூல் ஆச்சு, அந்த வசூல் வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்க கூட யார் வேணாலும் வந்து ஒரு கதாநாயகனோட படம் என்ன வசூலா இருக்குன்றது நீங்க அதிகாரப்பூர்வமா நீங்க கேட்டு வாங்கிடலாம். ஸோ தட்ஸ் வாட் வி வாண்ட். எல்லாமே லைக் ஒரு யூஎஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மாதிரி லெட் இட் பி டிரான்ஸ்பரண்ட். ஸோ எல்லாமே தெரிஞ்சிடும்ல வாட் இஸ் ஆக்சுவல் கலெக்ஷன் தட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல கிடைக்குதுன்ட்டு. இந்த ஆன்லைன் புக்கிங் வந்து இட்ஸ் லைக் இப்போ இந்த நேரத்துல வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா எல்லாரோட சப்போர்ட்டோட இது பண்ணோம்னா ஆடியன்ஸோட பேர்டன் குறையும். தட்ஸ் ஆல். அவங்க மேல திணிக்கிற அந்த 30 ரூபா வந்து கண்டிப்பா ஒரு 15 ரூபாவோ 20 ரூபா குறைச்சோம்னா அது நல்ல விஷயம் தான். அது அதே மாதிரி திரு விஷால் வந்து எதுவுமே வந்து கலந்தாலோசிக்காம தனிச்சையா வந்து அறிவிப்பு வெளியிட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டு வந்திருந்தது. திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திரு கண்ணப்பனும் சொல்லும் போது அதுதான் சொல்லியிருக்கிறாரு. அதாவது விவசாயிகளுக்கு 1 ரூபா தரணும் அப்படிங்கும்போது வந்து யாரை கேட்ட இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து அறிவிப்பு கொடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சில காட்டமாவே கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படுது. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சரிங்க, இப்ப கண்ணப்பன் சார் வந்து கேட்டுக்கிட்டு மேற்கொண்டு நான் சொல்றேன், 1 ரூபா கொடுத்தா ஒரு டிக்கெட்டுக்கு 1 ரூபா வந்து விவசாயிகள் கொடுத்தா நல்ல விஷயம். இது தனிச்சையா வந்து விஷால் முடிவு எடுக்கிறதோ அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இது ப்ரொடியூசர் கவுன்சில். இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் முடிவு எடுக்கும் போது டெஃபினட்டா எல்லாரும் அலசி பார்த்து தான் பேசுவோம். அகெயின் இது ஒரு விண்ணப்பம் தான். ஒரு தியேட்டர் ஓனர் ஆகட்டும், ஒரு ப்ரொடியூசர் ஆகட்டும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டத்துல பணம் சம்பாதிப்பாங்க அந்த ஒரு படம் மூலியமா. நாங்க சொல்றது ப்ரொடியூசர் சார்பா வந்து 1 ரூபா, ப்ரொடியூசர் சார்பா வர அந்த அந்த வருமானம், ஒரு திரைப்படம் வந்து இத்தனை லட்சம் டிக்கெட் விற்கப்பட்டதுன்னா அத்தனை லட்சம் இன்டூ 1 ரூபி we will give it on behalf of that producer and production house to the farmers. அதுதான் எங்களோட ஸ்கீம். ஸோ இதை வந்து நாங்கள் ஜெனரல் பாடி மீட்டிங்ல வைக்கும்போது மறுபடியும் இது வந்து ப்ராப்பரான எல்லாருக்கிட்டையும் அந்த கருத்தை தெரிவிச்சு தென் வி வில் இம்ப்ளிமெண்ட். இது எல்லாமே நல்ல விஷயத்துக்காக தான். இது நான் வந்து அவர் கேட்கலன்றது அப்படின்னு நான் மறுபடியும் ஓகே ரைட் நான் கணப்பன் சாரும் கேட்பேன். எல்லாரையும் கேட்டுதான் நம்ம செயல்பட போறோம். நான் தனிப்பட்ட முறையில வந்து என் படத்துக்கு மட்டும் தான் நான் முடிவு எடுக்க முடியும் தவிர இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் நான் முடிவு எடுக்க முடியாது. எடுக்கணும் நான் யோசிச்சா கூட. இப்போ ஜிஎஸ்டிக்கு அப்புறமா வந்து அந்த 30 ரூபாய் அப்படிங்கறது வந்து உங்களால வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறீங்களா? இல்ல அது சம்பந்தமா மத்திய அரசுக்கு நீங்க என்ன கவனத்தை எடுத்துட்டு போனீங்க? அது சம்பந்தமா ஏதாவது முடிவு எடுத்திருக்கீங்களா உங்களுடைய சங்கத்துல? இன்னொரு ரெப்ரசன்டேஷனும் இப்போ கொடுத்திருக்கோம். லெட்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திரு அருண் ஜேட்லி அவர்களுக்கு மறுபடியும் அனுப்புறோம். ஏன்னா ஒரு கெசினோவும் சினிமாவும் ஒரே பிரிவுல வந்து 28% போட்டிருக்காங்க. இட் இஸ் அ கேம்பிளிங் இண்டஸ்ட்ரி கெசினோ பொறுத்த வரைக்கும். பட் சினிமான்றது என்டர்டெயின்மெண்ட் அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து காலகட்டத்துல பைரசி ஆகட்டும் எல்லா வகையிலையும் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரினா தமிழ் சினிமா தான். ஸோ தமிழ் சினிமாவை வந்து இந்த மறுபடியும் இன்னொரு பாரத்தை வந்து நம்ம சுமக்கணும்னா டெஃபினட்டா அதுக்கேற்ற மாதிரி we have to take precautionary measures also.
ஸோ அது மறுபடியும் ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்து இது வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் ஸ்லாப்ல போட்டிருக்கீங்க, தயவு செய்து கொஞ்சம் லீஸ்ட் ஸ்லாப்ல நீங்க போட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது செயல்படுறதுக்கு சிறப்பா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் டிரான்ஸ்பரன்சி வந்து கண்டிப்பா நாங்க எங்க சார்பா இப்போ நாங்க வந்து ஒரு ஒரு ₹100 கொடுக்குறோம்னா ₹100 வந்து வர வருமானம் வந்து இட் ஆக்சுவலி கோஸ் டு த லோக்கல் பாடிஸ் கவர்மெண்ட் மூலியமா. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா ரெவென்யூ டு த கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் டிரான்ஸ்பரன்சின்னு வரும்போது தேர் வில் பி நோ என்ன சொல்றது ஃபிக்டிஷியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸே இருக்காது. ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரிஜினல் கலெக்ஷன் எல்லா நடிகர்களுக்கும் தெரிய வரும். அவங்களோட கலெக்ஷன் எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்கு, சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றது அப்படி இல்லாமல் எல்லாமே பேப்பர்ல இருக்கும். அண்ட் இண்டஸ்ட்ரி வில் ஒரு வேற ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் ஆயிடும். அதுதான் இட்ஸ் த நீட் ஆஃப் தி ஆர். இன்னொரு பக்கம் வந்து சினிமா துறை வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு தொழில் அப்படின்னு சொல்றதுனால தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டு வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, அதாங்க இப்போ நீங்க இந்த வருஷம் 1000 கோடி வசூல் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம சும்மா வாயால சொன்னா நீங்க வந்து பேங்க்ஸ் நம்ப மாட்டாங்க. பேங்க் எதுக்கு லோன் கொடுக்காம இருக்காங்கன்னா ஏன்னா இது ரிஸ்கி இண்டஸ்ட்ரி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து அதிகாரப்பூர்வமா 1000 கோடி வசூல் ஆகியிருக்கு, ஏன்னா 1000 கோடி வசூலுக்கு இவ்வளவு வரி வந்து கவர்மெண்ட் வந்திருக்குன்னு அவங்களுக்கும் தெரிய வரும். ஸோ 1000 கோடிக்கு மேல வசூல் ஆகுது இந்த இண்டஸ்ட்ரினா ஆட்டோமேட்டிக்கலி இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் வரும். ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிரைவேட் பேங்க்ஸோ இல்ல ஃபண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட போகும்போது த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வில் ரெடியூஸ் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க முறையா டிரான்ஸ்பரண்டா செஞ்சாதான் ரெக்கார்ட்ஸ் கையில இருந்தால்தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸும் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆன்லைன் புக்கிங்க்கு வந்து நீங்க பர்சனலா உங்களுடைய ஓனா வந்து இந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்றதுக்காக ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அது சம்பந்தமா தயாரிப்பாளர் சங்கத்துல பேசிருக்கீங்களா? என்ன முடிவு எடுக்கிறதா இருக்கீங்க? இல்ல அதாங்க, we got in touch with Kerala Film Producer Association President திரு சுரேஷ் அவர்கள். அவர் வந்து இப்பதான் ரீசெண்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது வந்து த்ரூ அவுட் கேரளா வந்து ஆன்லைன் டிக்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ தே வாண்ட் டு இன்டிகிரேட், தே வாண்ட் டு ஹெல்ப் அஸ் அவுட். அவங்களோட கருத்துக்கள் அந்த டீம் அந்த டோட்டல் சாஃப்ட்வேர் ஆகட்டும் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மீட்டிங் வந்து இந்த வாரம் போட்டிருக்கோம். ஸோ டெஃபினட்டா தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாரையும் நாங்கள் சந்திச்சு இது வந்து இப்படி ஏன்னா இப்போ ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் சார்பா ஒரு விஷயம் இப்போ நம்ம பண்றோம்னா அது 100% ப்ரொடியூசர் கவுன்சிலோட ப்ராஃபிட்டுக்காக பண்ணல. இந்த முறை இது வந்து ஆடியன்ஸ் கொடுக்குற அந்த கட்டணத்தை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு நல்ல முயற்சி. ஸோ டெஃபினட்டா இது உணர்வாங்க. 100% இது வந்து பண்ணும்போது எல்லாருக்கும் கிளாரிட்டி இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரி வில் பி ஆன் அ சேஃப் அட்மாஸ்பியர். இப்போ ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டதுனால வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு ₹30 எக்ஸ்ட்ரா வருது, அந்த பேர்டன் வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை முன் வச்சிருக்கீங்க. அதை தாண்டி வந்து வேற ஏதாவது பாதகமான விஷயங்கள், முக்கியமான பாதகமான விஷயங்கள் எதெல்லாம் குறிப்பிடுறீங்க? இல்ல ஜிஎஸ்டி அதான் சில விஷயங்கள் கிளாரிட்டி வரணுங்க. இப்ப நான் ஒரு கதாநாயகனை புக் பண்றேன், அவருக்கு வந்து ஒரு தொகையை கொடுக்குறேன் அட்வான்ஸா. அந்த கதாநாயகனுக்கு கொடுத்த அந்த அட்வான்ஸுக்கு நான் வந்து 28% இல்ல 18% கிளாரிட்டி வரல. நான் வந்து டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல வந்து அந்த கதாநாயகனோ ஒரு கதாநாயகி வச்சு படம் எடுக்கும்போது அது சம்டைம்ஸ் இட் வில் டிராப், ஷூட்டிங் போகாம டிராப் ஆயிடும். ஸோ வேர் டு ஐ ஸ்டாண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர், நான் ஏற்கனவே வரி கட்டிட்டேனே அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய, ஏன்னா கிரியேட்டிவ் ப்ராசஸ் இருக்கும்போது அது ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ சேல்க்குன்னு வர வரைக்கும் அந்த டாக்ஸ் பண்ணாம இருந்தா இட் இஸ் ரியலி குட் ஃபார் த இண்டஸ்ட்ரி. அதுதான் சில விஷயங்கள் வந்து நாங்க வந்து இப்போ பதிவு பண்ணி அனுப்பியிருந்தோம். திரு விஷால், இப்போ வந்து ஜிஎஸ்டிக்கு அப்புறமா வந்து இனிமேல் வந்து மாதம் மாதம் வந்து பணம் கட்ட வேண்டியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா சின்ன பட்ஜெட்ல இருக்கக்கூடிய படங்கள் அதெல்லாம் வந்து நின்று போகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு? இல்ல சார், அதுதான் நான் சொல்றேன். டிமானிட்டைசேஷன் வரும்போது அது எல்லாரும் வந்து ஒரு பிக் ஷாக்கரா வந்தது. ஸோ அது சுதாரிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 45 days ஆச்சு. எல்லாரும் வந்து அந்த ஒரு அரசாங்கம் எடுத்த முடிவுக்கு ஏற்றபடி நம்ம எல்லாமே மாத்திக்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயம். அந்த சமயத்துல வந்து ஒரு took a time to adapt to it. அதே மாதிரி தான் இப்போ ஜிஎஸ்டி 28% கன்ஃபார்ம் பிளஸ் இந்த மற்ற டீடைல்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா தென் வி வில் நோ வேர் வி ஸ்டாண்ட். நான் அதை தான் சொல்றேன். அந்த விஷயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ஹவு டு ரெடியூஸ் த பட்ஜெட் ஆஃப் த ஃபிலிம்ஸ், எப்படி இப்போ செயல்படணும். இதே மாதிரி போனோம்னா ஏன்னா ஒரு பக்கம் வந்து பைரசிக்கு நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்கிறோம், அதே சமயத்துல நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இப்போ சாதகமா இல்லை. நாட் ஜஸ்ட் சின்ன ப்ரொடியூசர்ஸ் பட் ப்ரொடியூசர்ஸ்க்காகவே ஜென்ரலாவே நான் சொல்றேன். இப்போ சேட்டலைட் மார்க்கெட் ஆகட்டும், ஜென்ரலா ஒரு தியேட்டரிக்கல் ரெவன்யூ ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு ஒரு சின்ன கேள்விக்குறி மாதிரி இருக்கு. அதெல்லாமே வந்து ஜூலை 1st இருந்து when we start moving forward then we will know the obstacles and then அதுக்கேற்ற மாதிரி தான் we will have to take a call.